வெட்னஸ்டே காலையில் தான் இது பாருங்க, நல்ல மழை. மழையை பார்த்தாலே ஒரு சந்தோஷம். பாருங்கள் எவ்வளோ காற்று மழை. சவுண்டு உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இந்த பால்கனிலேருந்து கொஞ்சம் எடுத்தேன், இந்த பக்கம் இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன். மழை நேரத்துக்கு பாருங்கள், நல்ல காரசாரமாக காரக்குழம்பு தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், வெட்னஸ்டே லஞ்சு நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு, முருங்கைக்கீரை நல்லா பொரியல், கொஞ்சம் பூவும் இருந்தது அதையும் போட்டு விட்டேன். அப்புறம் சௌச்சௌ கூட்டு, காரக்குழம்புக்கு சௌச்சௌ கூட்டு சூப்பராக இருக்கும். ஒரு முட்டை. இதுதான் நம்ம வீட்டில் வெட்னஸ்டே லஞ்சு. இங்கே பாருங்கள், நல்லா இன்ஸ்டன்ட் மாங்காய் பிக்கிள். பாருங்கள், டக்குன்னு ஊறுக்காய் இல்லைன்னா மாங்காவை கட் பண்ணி நல்லா எண்ணெய் நல்ல நிறைய எண்ணெயில் கடுகு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், அவ்வளோதான். நல்லா தாளித்து இதில் ஊற்றிட வேண்டியது தான். நான் தனி மிளகாய்த்தூளும் காஷ்மீரி சில்லி பவுடரும் போட்டிருக்கேன். பார்க்கவே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா தயிர் சாதம் ரசம் சாதத்தோடு சாப்பிட்றப்ப அட்டகாசமாக இருக்கும். இன்னும் இது இந்த சூடான எண்ணெய் ஊற்றிருக்கோம்ல, இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதனால் ரொம்ப நாள் வராது. நம்ம போட்டிருக்கதே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மாங்காயில் தான் போட்டிருக்கோம். பாருங்கள், பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். ஊறுகாய் பிடிக்குன்றவங்க இதை போல் கூட அவசரமாக பண்ணி சாப்பிட்லாம். நைட்டே பாருங்கள், திரும்ப நல்ல மழை. தொடர்ந்து காலையிலையும் நைட்டுமா மழை. நான் கபோர்டு எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்றது ஷார்ட்ஸில் போட்டுருந்துருப்பேன். அது சும்மா உங்ககிட்ட இப்போ கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த போல் பாக்ஸ்லாம் இதுக்கு மூடி சிலதுக்கு இருக்கும், சிலதுக்கு இருக்காது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிக் பஸாரில் ஆஃபரில் வாங்கினது தான். ரொம்ப ரேட் கம்மியாக தான் வாங்கினேன். இந்த போல் பாருங்கள், காட்டன் பேக். இது ஐபக்கு ஐஸ்கிரீம் வாங்குறப்ப ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இது நல்ல பெருசாக இருக்கும். நமக்கு நல்ல துணிங்களை நல்லா சுருட்டி அழகாக வாட்டமாக வைக்கவும் நல்ல யூஸ் ஆகுது. நம்ம பைசா கொடுத்து தான் வாங்கணுன்னு அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், இதே போல் நான் நியூ இயருக்கு பர்த்டே கேக் வாங்குறப்பெல்லாம் வந்த காட்டன் பேக்கெல்லாம் அப்படியே இதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த பக்கம் பாருங்கள், இது பெரிய பாக்ஸு. இது பார்த்திங்கன்னா இது கூட 2 சின்ன பாக்ஸோடைய மொத்தம் 300 தான் நான் வாங்கினேன். அப்புறம் இந்த குட்டி பேக்கை பற்றி சொல்லி ஆகணும். இது பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக்குள்ளே வைக்கிறது. இது ஒன்று நம்ம ஹேண்ட்பேக்குள்ளே வச்சுக்கிட்டால் போதும். எப்பயுமே நம்ம வெளியே போகிறப்ப ஹேண்ட்பேக்குள்ளே பார்த்திங்கன்னா கையை விட்டு நம்ம குடஞ்சி தேடிக்கிட்டு இருக்க போல் இருக்கும். நம்ம இதுக்குள்ளே தனித்தனியாக நம்ம எடுத்துகிட்டு போகிற ஒரு பொருளையும் பாருங்கள், எத்தனை பேக்கெட் இருக்குது பாருங்கள். 2 பக்கம் ஜிப் இருக்குது பாருங்கள். பாருங்கள், பேக்லேயும் பாருங்கள் எத்தனை பேக்கெட் இருக்குது. நம்ம என்னென்ன கொண்டு போகிறோமோ, ஒரு பொட்டு, சீப்பு, இல்லைனா ஒரு ஹெட்ஃபோனு, இல்லைனா ஒரு சில்லறை காசுங்க, என்ன வேணால் நம்ம என்ன எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறோமோ அதை எல்லாமே இதில் வச்சுக்கலாம். இந்த பேக் அப்படியே தூக்கி ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டா போதும், நம்ம தேட தேவையில்லை. நான் இந்த பேக் தான் வெளியே போகிறப்ப கொண்டு போவேன். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேக்கில் எனக்கு தேவையானது எல்லாம் வச்சிட்டோம்னா போதும். யாருக்காவது யூஸ் ஆகுன்றதுக்காக தான் அதையும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இங்கே பாருங்கள், இது ஒன்று அண்டர் ஷெல்ஃபு ஆர்கனைசர். இதில் பார்த்திங்கன்னா பூஜை பண்ணுறப்ப கட்டுற வேட்டி தான் அதில் வச்சுருக்கிறேன். அது தனியாக எந்த துணியோடும் கலக்காமல் அப்படி தனியாக வச்சுருவேன். நான் அதுக்கு ஏன் லேபிள் பண்ணியிருக்கேன்னா, இப்போ வீட்டில் யார் நம்ம எடுத்துகிட்டு போய் துணி மடித்ததை வைக்கணுன்னாலும் கரெக்டாக அந்தந்த இடத்துல வச்சிட்டோம்னா நமக்கு கலையாது. அப்பப்போ நம்ம அடுக்கி வைக்கணுன்னு அவசியம் இல்லை. அப்புறம் குட்டி இதே போல் ஒரு குட்டி குட்டி ட்ரா உள்ளது வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஐட்டம், நம்ம ஊசி, நூல், இதெல்லாம் இது போல் ஐட்டம்லாம் வச்சுருப்பேன்.
அப்புறம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்ன தேவைப்படும் படாதுன்னு யோசிக்கிறதெல்லாம் இதில் வச்சுருவேன். அப்புறம் பார்த்துட்டு எடுத்து தூக்கி போட்டுருவேன். அப்புறம் அயனிங் கொடுக்க வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் இது போல் ஒரு காட்டன் பாக்ஸில் வச்சுருக்கேன். கீழே பில்லோ கவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தனியாக வந்து பெட் ஸ்ப்ரெட்டும் இந்த பக்கம் பில்லோ கவர்ஸும் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த போல் ஒரு ட்ரேயில் பார்த்திங்கன்னா டூத் பிக், அப்புறம் வந்து தைலம், நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நமக்கு தேவையானதெல்லாம் அதில் வச்சிட்டோம்னா தேட வேண்டாம். ரஃப் யூஸ் போடுறது மட்டும்தான் இந்த கபோர்டில்னவே நமக்கு தினம் இது ஓப்பன் பண்ணி எடுப்போம். அப்போ வந்து கலைஞ்சி போகும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எப்பயும் நான் ஹெட்ஃபோன் வச்சுருப்பேன். இப்போ வந்து நிறைய மாஸ்க் தேவைப்படுதுன்றதால அதை ஒரு பவுச்சில் போட்டு அப்படியே ஹேங் பண்ணி விட்டுட்டேன். இப்போ ஹெட்ஃபோன்லாம் பார்த்திங்கன்னா இந்த வந்து குட்டி ஒரு பாக்ஸ்லேயே வச்சுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஃபஸ்ட் டைம் உஷாஸ் Vlogs பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பண்ணிக்கிட்டே